हाय बच्चों, नमस्ते। आज हम सीखेंगे बारगड़ी. பாரகடினா என்னதுன்னா இந்த மாத்ராஸ் இருக்குல்ல, இந்த மாத்ராஸை வச்சு தான் நம்ம வந்து இந்த இதை ஃபுல்லாக பார்க்க போகிறோம். தமிழில் கூட வரும் கா கா கீ கீ கூ கூ கே கே கை கோ அந்த மாதிரி. அதே மாதிரி தான் இந்த ஹிந்தியில் கூட இந்த இந்த சிம்பிளை வச்சு தான் இதை ஃபுல்லாக நம்ம என்ன பண்ணணும்னா பார்க்கணும். இப்போ பாருங்களேன், ஆ, இந்த ஆ ஓட சிம்பிள் என்னதுன்னா க க க இந்த மாதிரி. ஆ ஓட சிம்பிள் இது க க க க இந்த மாதிரி. ஈயோட சிம்பிள் இந்த சைடு வரும் இப்படி. அடுத்து படியோட சிம்பிள் இது சொட்டி ஈ படி. அடுத்து ஊ, ஊவோட இப்படி வரும். அடுத்து ரீ, ரீக்கு இப்படி வரும். அடுத்து ஏ மேலே, அடுத்து ஐ ரெண்டு இது வரும் இந்த மாதிரி. அடுத்து ஓ, ஔ அங்குக்கு இது அங்கா வருதுங்களா. இதே மாதிரி இப்போ இதை வச்சு தான் நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா, பாருங்களேன். க க கி கி கு கு க்ரு கே கை கோ கௌ கங் கஹ. நெக்ஸ்ட் க க கி கி கு கு க்ரு கே கை கோ கௌ கங் கஹ. அடுத்த க க க கி கி கு கு க்ரு கே கை கோ கௌ கங் கஹ. க க கி கி கு கு க்ரு கே கை கோ கௌ கம் கஹ. ச ஷ சி சி சு சு ச்ரு சே சை சோ சௌ சம் சஹ. ச ஷ சி சி சு சு ச்ரு சே சை சோ சௌ சம் சஹ. இதே மாதிரி தாங்க எல்லாமே வரும். சரிங்களா. அடுத்து ஒரே ஒரு இது மட்டும் கொஞ்சம் டிஃப்ரெண்டாக வரும். அது என்ன லெட்டர்னு பார்த்தீங்கன்னா இந்த ரா. ரா வரிசை மட்டும் எப்படி வரும்னா ர ரா ரி ரி ரு. இதுக்கெல்லாம் மாத்ராஸ் வந்து சோட்டி ஊக்கி மாத்ரா இப்படி போடுறோம், இதுக்கு இப்படி போடுறோமா, இதுக்கு இந்த மாதிரி வரும். அடுத்து இந்த ருரு அப்படி ராக்கே எப்படி ருருன்னு வரும், வராது. அதனால் இந்த இடம் மட்டும் வராது. மித்தது எல்லாமே அதே மாதிரி தான் வரும். சரிங்களா, இதான் பாரகடின்னு சொல்லுவாங்க. சரிங்களா, இந்த லெட்டர்ஸ் ஃபுல்லாக உங்களுக்கு தெரிஞ்சிருச்சுன்னா ரீடிங் ரைட்டிங் வந்துடும். ஓகே, இதை நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. தன்யவாத், फिर मिलेंगे.